Hi friends, welcome to our YouTube channel Have Fun Learning. So General Englishல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து Selfish Giant. So Selfish Giant வந்து பார்ட் பில questions from Oscar Wildeங்கிற டாபிக் கீழே வருது. ஸோ இந்த டாபிக் கீழே ரெண்டு ஸ்டோரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மாடர்ன் மில்லியனர், இன்னொரு செல்ஃபிஷ் ஜெயின். ஸோ மாடர்ன் மில்லியனர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து வந்து செல்ஃபிஷ் ஜெயின். ஸோ செல்ஃபிஷ் ஜெயிண்ட் அப்படிங்கிற ஸ்டோரியோட தீம் வந்து என்னென்னா, ஒரு ஜெயிண்ட் இருக்காரு. ஸோ அந்த ஜெயிண்டோட தன்னோட செல்ஃபிஷ்னஸ்னால எப்படி வந்து திங்ஸை ரியலைஸ் பண்ணி அப்புறம் லவ்னால எப்படி அவர் சேஞ்ச் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட தீம். ஸோ இந்த ஸ்டோரியில் உள்ள மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிண்ட்டு கார்னிஷ் ஓக்ரே. ஸோ அவர் வந்து யாருன்னா ஜெயிண்டோட ஃப்ரெண்டு. அடுத்து அந்த கார்டனில் விளையாடுற குழந்தைங்க, அப்புறம் ஒரு லிட்டில் பாய், அப்புறம் லின்னட்டுங்கிறது ஒரு ஸ்மால் பேர்ட். இந்த லின்னட்டுக்கு இந்த ஸ்டோரியில் பெருசாக இன்வால்வ்மெண்ட் இல்லை, பட் ஈவன் தென் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஸ்டோரியோட நேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட். ஸோ அயர்லாண்டில் வந்து ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனோட யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது இந்த ஜெயிண்ட்டுக்கு சொந்தம். ஸோ அந்த ஜெயிண்ட் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கார்னிஷ் ஓக்ரே பார்க்க வெளியூர் போயிருக்காரு. ஸோ போயிட்டு ஒரு 7 years கழிச்சு தான் ரிட்டர்ன் வராரு. ஸோ அந்த கார்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே வந்து 12 பீச் ட்ரீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 12 பீச் ட்ரீஸ் அண்ட் நிறைய செடி கொடி எல்லாம் இருக்குது. ஸோ அந்த செடிகள் எல்லாம் பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூத்து குழுங்கும். ஸோ எல்லா கலர்ஸ்லேயும் ஒயிட், பிங்க் ப்ளாசம்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து பூத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப நல்ல இடம். குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த வழியாக வரும்போது கண்டிப்பாக கொஞ்ச நேரமாச்சும் அந்த இடத்துல நின்று விளையாண்டுட்டு தான் போவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த கார்டனில் உள்ள ட்ரீஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து விளையாடுறதுனால அந்த கார்டனும் ரொம்ப ஹாப்பியாக வந்து பூத்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கார்டன் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தைங்களும் வந்து ஒரு நாள் கூட அங்கே விளையாடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வந்து டெய்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, 7 years கழிச்சு தன்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஜெயிண்ட் வந்து திரும்ப தன் ஹோம் டவுனுக்கு வராரு. ஸோ அப்படி வரும்போது அந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. அதாவது நம்ம கார்டனில் எப்படி குழந்தைங்கள்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களையும் வந்து திட்டி விரட்டி விட்டுறாரு. ஸோ குழந்தைங்களும் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைங்கள்லாம் யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மதில் சுவர் கட்டிடுறாரு. ஸோ கட்டிட்டு அங்கே வந்து ஒரு போர்டு வச்சிடுறாரு. என்னென்னா, trespassers will be prosecuted. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. trespassers will be prosecuted. அதாவது அந்த வழியில் போகிறவங்க வரவங்க வந்து உள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டை வச்சிடுறாரு. அப்புறம் சீசன்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஒரு நாள் வந்து ஸ்ப்ரிங் முடிஞ்சு வின்டர் சீசன் வந்துருச்சு. ஸோ வின்டர் சீசனில் வந்து பார்த்தா பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ஐஸ் கவர் ஆகி ஒரு சில்வர் கலரில் ஒரு இது போத்துன மாதிரி ஆகிடும். ஸோ ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சீசன் மாறும்போது எல்லா பக்கமும் சம்மர், ஸ்ப்ரிங்குன்னு சீசன் மாறிட்டே இருக்கு. ஆனால் ஜெயிண்டோட கார்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதே சீசனில் வந்து இருந்துச்சு. ட்ரீஸ் எல்லாம் வந்து பெருசாக எதுவுமே வந்து பூக்களை எதுலேயுமே ஃப்ரூட்ஸ் இல்லை. அப்புறம் அந்த ஹோல் கார்டனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராக அந்த வின்டர் சீசன் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஜெயிண்ட்டுக்கு வந்து ஒரே டவுட், ஏன் நம்ம கார்டனில் மட்டும் ஸ்ப்ரிங் சீசன் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார். சரி, ஒரு நாள் வந்து தூங்கி எந்திரிக்கும் போது வெளியில் வந்து ரொம்ப சலசலன்னு சவுண்டு கேட்குது. அதாவது குழந்தைங்க மறுபடியும் விளையாடுற மாதிரி. ஸோ அப்போ வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் கார்டன்லேயும் ஸ்ப்ரிங் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக குழந்தைங்க மறுபடியும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து அந்த ரீசெட் ஆகி அதோட நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு, காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்ப்ரிங் சீசன் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அந்த குழந்தைங்க தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த குழந்தைங்க எப்படி உள்ள வந்திருக்காங்கன்னா, அந்த மதில் சுவரில் வந்து ஒரு ட்ரீ வளர்ந்து ஒரு ஹோல் மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த ஹோல் வழியாக அந்த குழந்தைங்க உள்ள வந்திருப்பாங்க. ஸோ ஜெயிண்ட் வந்து இப்போ புரிஞ்சுக்கிறாரு, இந்த குழந்தைங்க இல்லாதனால தான் வந்து நம்ம கார்டனுக்கு வந்து வின்டராகவே இருந்திருக்கு. ஸோ குழந்தைங்க தான் வந்து இந்த கார்டன் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள வந்து உள்ளே விளையாடுறதுக்கு பெர்மிட் பண்ணிட்டாரு. ஸோ அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு சுத்தியல் எடுத்து அந்த மதில் சுவரை வந்து உடச்சி விட்டுறாரு. ஸோ டெய்லி வந்து குழந்தைங்க வந்து ஹாப்பியாக அவர் கூடயே விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்மால் பாய் வந்து நிற்கிறான். ஸோ அவன் வந்து அந்த மரம் ஏற முடியலன்னு சொல்லி அழுதுட்டு நிற்கிறான். ஸோ அந்த ஜெயிண்ட்டே வந்து அந்த பையனை தூக்கி அது மேலே வந்து உட்கார வச்சு சந்தோஷப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து அந்த பையனை அவர் வந்து எதிர்பார்த்தாரு. பட் அந்த பையன் வரல. மற்ற குழந்தைங்க கிட்ட கேட்கும்போதும் வந்து அந்த பையனை பற்றி அவங்களுக்கு தெரியலை, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவன் தென் டெய்லி அந்த சின்ன பையனை வந்து அந்த ஜெயிண்ட் வந்து எதிர்பார்ப்பாரு. ஓகே, அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இப்படியே தான் டேஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஜெயிண்ட்டுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அவரால் முன்ன மாதிரி குழந்தைங்க கூட விளையாட முடியல. ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்து அந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஒரு நாள் அப்படிதான் அவர் வந்து தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு ஒரு கார்டனோட ஒரு மூலையில் மட்டும்
அதாவது வின்டர் சீசன் இருந்துச்சு. கார்டனோட ஒரு மூலையில் மட்டும் ஸ்ப்ரிங் சீசன் இருந்த மாதிரி நல்லா பூத்துட்டு இருந்துச்சு செடிகள். ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன பையன் வந்து நின்றுட்டு இருந்தான். ஸோ அந்த பையன் வந்து அவனோட கையில் காலையில் பார்த்தா வந்து அதாவது நெயில் பிரிண்டிங் இருந்துச்சு. அதாவது நகம் வச்சு கீறின மாதிரி கையில் 2 காலில் 2 அப்படி இருந்துச்சு. ஸோ ஜெயிண்ட் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் தம்பி உனக்கு இப்படி ஆச்சு, யார் பண்ணதுன்னு சொல்லு, நான் அவங்கள வந்து பனிஷ் பண்ணிடுறேங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை தாத்தா, இது வந்து ஒரு அதாவது wounds ஆஃப் லவ். ஸோ லவ்னால ஏற்பட்ட காயங்கள் தான், அதனால எனக்கு இது பெருசாக வலிக்கலன்னு சொல்கிறான். ஸோ அந்த ஜெயிண்ட் கிட்டே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் வந்து உங்கள் கார்டனில் என்னை விளையாடுறதுக்கு வந்து பெர்மிட் பண்ணீங்கல்ல, ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என் கார்டனுக்கு இனிமேல் வந்துட போகிறீங்க. அதாவது அந்த பையன் வந்து யாருன்னா காட்மென் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து ஜெயிண்டோட லாஸ்ட் டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு இறக்க போகிறாரு. ஸோ சாயங்காலம் வந்து குழந்தைங்களாம் வந்து பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே வந்து ஜெயிண்ட் வந்து படுத்து கிடக்கிறாரு. அதாவது அவர் இறந்துட்டாரு. ஸோ அவர் மேலெல்லாம் ஒரே ஒயிட் பிளாசம்ஸ், அதாவது அந்த ஃப்ளவர்ஸ் விழுந்து கிடந்துச்சு. ஸோ இந்த ஜெயிண்டோட ஃபைனல் ஜேர்னி வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜெயிண்டோட ஃபைனல் ஜேர்னி வந்து டு பேரடைஸ். ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா வந்து ஆஸ்கர் வைல்ட் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவ்வளோ செல்ஃபிஷாக இருந்த ஜெயிண்ட் வந்து எப்படி இந்த குழந்தைங்களோட லவ்னால வந்து மாறுறாரு. அண்ட் இதனாலே அவர் கடைசியில் வந்து பேரடைஸ், அதாவது ஹெவனுக்கு வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உள்ள நான் எக்ஸாம்ஸில் கேட்குற கொஷின்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக கீப் வாட்சிங். தேங்க்யூ.